9ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 880 ரிசல்ட்டு எப்படி வந்திருக்கு பாருங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஒரு அண்ணன் இதை சொல்லியிருந்தார். 77 ஏபி, 99 ஏசி, ஸோ 88 பிசி. ஆனால் திரும்ப வந்து ஏசியோ ஏபியில தான் இந்த மாதிரி நம்பர் மாறி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதோட இந்த 2 1 சி போர்டு 2 பி போர்டு 1. அப்போ ஏ போர்டில் இல்லை சி போர்டில் அந்த வரிசை நம்பர் 2 1 0 அதே மாதிரி கரெக்டாக 0 சி போர்டில் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கேப் நம்பர் 77 99 88 கேப் நம்பரு 3டியுமே கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். உண்மையிலே நல்ல யோசனை. ஆனால் இது நம்பரு நிறைய நேரத்தில் வரமாட்டேங்குது. எப்படின்னா போன மாதத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அதே மாதிரி தான் 99 88 77 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதாவது இந்த 5 இந்த 9 அப்புறம் ஒத்த நம்பரு 7ன்ற நம்பர் வச்சு 777 இல்லை 277 ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வரல. அது மறு மாதத்தில் அதுக்கு பக்கத்தில் அதே மாதிரி 77ன்னு வச்சு ஒத்த நம்பரு 5 9 3 அப்படின்னு சொல்லி அது பக்கத்தில் வந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு 76 இருக்குது 66 இருக்குது. அதில் வந்து கேப் நம்பர் 56 வரணும். கரெக்டாக 56 வந்துச்சு. ஸோ இந்த மாதிரியுமே வரும். ஆனால் இது ரொம்ப ஈஸியாக வந்துச்சு. அந்த அண்ணன் சொன்ன மாதிரி 77 99 88 கேப் நம்பரு வரிசை நம்பரில் 2 1 0 அருமையான கெஸ்ஸிங். அதனால் குரூப்பில் வந்துடுங்க, உங்களுக்கு நிறையா ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா. அதோட இன்னொரு நண்பரும் கெஸ்ஸிங் எடுத்திருந்தார். ஆனால் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார், நான் போய் கவனிக்கவே இல்லை. உண்மையிலே அருமையான கெஸ்ஸிங். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 74க்கு 24 பாருங்கள், கரெக்டாக 30ன்ற நம்பருக்கு 80 பி போர்டு ஆப்போசிட்டு இல்லை பி போர்டு ஆப்போசிட்டு. என்ன அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் 7க்கு 2 4க்கு 4 அப்படியே இறங்கிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 3க்கு 8 0க்கு 0. உண்மையிலே அருமையான கெஸ்ஸிங்கு. வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார், நான் பார்க்காம விட்டேன். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் பிரதர் கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னாரு. ஸோ அவருமே நல்ல கெஸ்ஸரு. குரூப்பில் வந்துடுங்க, அவருடைய கெஸ்ஸிங்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க. அடிக்கடிக்கு அதாவது போர்டு ஏபிபிசி எல்லாம் கரெக்டாக வின்னிங் கொடுப்பாரு. வாய்ப்பு இருந்தால் லிங்க்கு கமெண்ட் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன், குரூப்பில் ஜாயின் பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லா விஷயத்தையும் யூடியூப்பில் நாம் ஷேர் பண்ண முடியாதுன்னா டைம் இல்லை. இதுக்கே வந்து 10-20 நிமிஷம் போயிடுது. அதை உக்காந்து பார்க்குற அளவுக்கு யாருக்கும் டைம் இல்லை. குரூப்பில் வந்தீங்கன்னா சாட் மார்க் போட்டு வச்சுருவாங்க. அது நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போனாலே போதும். அது வீடியோ மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் சொல்கிறேன். சரி, 9ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் போயிடுவோம். இங்கே பாருங்கள், இந்த 14ன்ற நம்பரு ஏபியில் 19ன்னு வந்திருக்கு. இந்த 85 நம்பரு 80 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ 96 இருக்குது, அதனுடைய ஆப்போசிட்டு அப்படியே வந்து மேக்ஸிமம் வந்து 91ன்னு வரணும். பாருங்கள் 91 ஒரு பிசி 91 ஒரு நம்பர் டைரெக்டாக வச்சு பாருங்கள். 91 அப்படின்னு வரும்போது இந்த மெத்தடு இதுக்கு முன்னாடி வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 80ன்ற நம்பர் வந்து ஏபியில் அப்படியே வந்து இறங்கியிருக்கும் இல்லை. 80ன்ற நம்பருக்கு மேலே 97க்கு 97 அப்படியே வந்திருக்கும். அது மாதிரி இந்த இடத்துலையுமே வந்து அதே வந்து வந்திருக்கு பாருங்கள். எப்படின்னா 96 85 அந்த 96ன்ற நம்பரை ஃபுல் ஆப்போசிட் பண்ணி திரும்பி வந்திருக்கு. ஸோ இந்த 2 மெத்தடுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். அது வந்து டைரெக்டாக அப்படியே வந்து போச்சு, இது ஆப்போசிட் பண்ணி வந்திருக்கு. ஸோ இது வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். அதனால் 91 பிசி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஏசியில் இந்த மெத்தட் வரணும் இந்த மாதத்தில் அப்படின்னு எதிர்பார்த்தது. ஏன்னா 2 மாதம் கேப்பு ஓகேங்களா, 2 மாதம் கேப்பு. இது கரெக்டாக இருக்குது ஓகேங்களா. இதில் பார்த்திங்க அப்படின்னா
ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் முதல்ல ஏபியில் வந்துருச்சு. இங்கே வந்து ஏபிலேருந்து ஏபி, இந்த 97 80 இதுலேருந்து ஏபிலேருந்து ஏபி. இப்போ இங்கே பாருங்கள் ஏசியை வாட்ச் பண்ணுங்கள். இந்த பாருங்கள் ஏசியில் வந்து ஒரு 08 அப்படின்ற நம்பர் இருக்குது. இந்த 08 டைரெக்டாக வந்து இங்கே 80ன்னு பிசியில் மேட்ச் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அப்புறம் பாருங்கள் இந்த 14ன்ற நம்பரை பாருங்கள், 19 அப்படின்னு பிசிலே வச்சு பாருங்கள். இப்போ இந்த 96 அப்படின்ற நம்பருடைய ஆப்போசிட்டு தான் பிசியில் வரணும், 91 அப்படின்னு. இதில் பார்த்திங்கன்னா இந்த 14க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த 80ன்ற நம்பர் டைரெக்டாக வந்து போச்சு. அதோட இப்போ இந்த 96னுடைய ஆப்போசிட்டு அடிக்கணும். இல்லை, அதாவது அந்த 80ன்ற நம்பருக்கு திரும்பவுமே வந்த நம்பரே வருது அப்படின்றது தான் இது கணக்கு. அதில் பார்த்திங்கன்னா இந்த 97 80 97 இதில் வந்து ஏபியில் மேட்ச் ஆகிருக்கு இந்த மெத்தடு. ஓகேங்களா? ஏபியில் அடுத்து இதுவுமே வந்து ஒரு ஏபியில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏசியில் வந்திருக்கு, திரும்பவும் ஏசிலே வரும்னு தான் எதிர்பார்த்தோம். இப்போ நமக்கு பிசியில் வந்துருக்கு அந்த மாதிரி. ஓகேங்களா? பிசியில் அப்போ 91 ஒரு பிசி மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? 91 பிசி வரும்போது ஏபியில் 6ன்ற நம்பர் வரலாம், 691 அப்படின்ற நம்பரு வரலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நாம் 7ஆம் தேதியே ஒரு ஐடியா பண்ணோம். என்ன அப்படின்னா இங்கே ஒரு 24, பிசி ஒரு 24, ஏசி 24 இங்கே வரணும். ஆனால் அது ஒரு நாள் விட்டு இங்கே வந்தது அப்படின்னு. ஸோ இதுலேருந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு. என்னென்னா இந்த 74 24 44, ஆனால் அது 99 அந்த மெத்தட் நம்ம வந்து வேறு ஒரு சேனலில் கொடுத்துருந்தேன். ஆனால் 99ன்னு வந்து போச்சு. ஆனால் நம்ம இங்கே பார்த்தது என்ன கெஸ்ஸிங் அப்படின்னா 75, ஒரு 75, இங்கே ஏசி 75 வரணும். ஆனால் ஏசி 75 அதுக்கு முன்னாடியே இங்கே இருக்குது. ஆனாலுமே வந்து இந்த மெத்தடு, அதாவது இந்த 24 24 இந்த 24 இந்த 24 படி இந்த இந்த 75 இங்கே தான் வரணும். இல்லைங்களா? 75 இங்கே வரணும். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 246க்கு 756 சி போர்டு 6 கரெக்டாக இருக்குது பாருங்கள். சி போர்டு 6. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பி போர்டு 9 இருக்குது. ஸோ 9ன்னு வரும்போது அப்போ 795 அப்படின்ற நம்பர் அடிக்கலாம். பாருங்கள் இந்த மெத்தடு வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். அப்போ ஏசி 75 வச்சு 795 அப்படின்ற ஒரு நம்பரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு இங்கே பாருங்கள் இந்த ஏசி இருக்குது பாருங்கள் 69, அதை பிசியில் 19 அப்படின்னு வச்சு பாருங்கள். 19 ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகுது. இந்த 30ன்ற நம்பருக்கு 80 அப்படின்ற ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகுது. இப்போ 42 அப்படின்ட்டு இருக்குது. அந்த 42க்கு ஒரு வேளை 92 அப்படின்ற நம்பரு பிசியில் வரலாம். 92 அப்படின்ற நம்பரு பிசியில் வரலாம். ஓகேங்களா? இந்த 3 மெத்தட் எடுத்துருக்கோம். இந்த போன மாதத்தில் பி போர்டில் 6ன்ற நம்பரை வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள் 67, அதுக்கடுத்து 60, 69, 67 இந்த 4 நம்பர் வந்து 6 வச்சு வந்திருக்கு. அதில் இந்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 67ன்ற நம்பர் திரும்பி வந்திருக்கு. ஸோ திரும்ப இந்த நம்பரு 6ன்ற நம்பர் வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்குள்ளே தான் வரும். உங்கள் கெஸ்ஸிங்கில் பி போர்டில் 6ன்ற நம்பர் வரும்போது இந்த 67 இந்த 60 69ன்ற நம்பரை பார்த்துக்குங்க. திரும்பவும் அதே நம்பரு வந்த நம்பரே தான் இந்த 6ன்ற நம்பரில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு முந்தின மாதம் பார்த்திங்கன்னா அப்போவுமே 60 அப்படின்ற நம்பரு இருக்குது. அப்புறம் 61 65 63
அதே மாதிரி அது போன மாதத்தில் பாருங்கள் 67, 69, 60, 67 அப்படின்ற நம்பர் இருக்குது. இந்த ஒத்த நம்பரெல்லாம் பாருங்கள், இதுலேருந்து பாருங்கள் 63, 65, 61. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு 67, 69 பாருங்கள், 67, 69 அது முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஒத்த நம்பரில் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் திரும்ப ஒத்த நம்பரில் தான் 67 அப்படின்ற நம்பரு இருக்குது. அப்போ திரும்ப 6ன்ற நம்பரு பி போர்டில் உங்களுக்கு கெஸ்ஸிங் வரும்போது அந்த ஒத்த நம்பரையே மேட்ச் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா இந்த 60 அப்படின்ற நம்பரை மேட்ச் பண்ணிங்க. இதில் இந்த ரெட்டை நம்பரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 60ன்ற நம்பர் மட்டும்தான் இருக்குது பாருங்கள். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒத்த நம்பரு எல்லா நம்பருமே வந்திருக்கு. ஆனால் ரெட்டை நம்பரு அதோடு வரும்போது மாதம் 60ன்ற நம்பர் மட்டுமே வருது. இங்கே பாருங்கள், 60 3 மாதமே 60 அப்படின்ற நம்பர்லேயே தான் வந்திருக்கு. ஸோ அதனால் பி போர்டு 6 திரும்ப வரும் இந்த மாதத்தில். ஏன்னா 6ன்ற நம்பரு ஒரு வாரத்துக்கு இல்லை 10 நாளைக்குள்ளே ஒரு தடவை திரும்ப பி போர்டில் வருது. அப்படின்னு வரும்போது திரும்ப அதனோட இந்த ஒத்த நம்பர் வருது. ரெட்டை நம்பர் வந்தால் 0 தான் வருது. இல்லைங்களா. இந்த 3 மாதம் வந்த நம்பரை வச்சு பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி 60ன்னு வரும்போது ஒருவேளை 65 ரிப்பீட் அடிக்கலாம். அதாவது இங்கே லாஸ்ட் 65 எங்கே வந்திருக்கு அப்படின்னா இங்கே வந்திருக்கு. ஸோ இத்தனை 60, 67க்கு திரும்ப ஒரு 65ன்ற நம்பரு இந்த மாதத்தில் பிசியில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. வாய்ப்பு இருந்தால் 65 பிசி 1 ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு ஃபாலோ நம்பர் எடுப்போம். இங்கே 987 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த 987 இங்கே 867 அப்படின்ற நம்பர் இருக்குது. இப்போ இந்த 87 பிசி ஏசி இவங்கள அப்போ 8 வந்து வரும்போது ஏபி 87ன்ற நம்பரில் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துச்சு. ஏன்னா 8ன்ற நம்பரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 87க்கு அப்புறம் ஏ போர்டில் 8 இல்லை. ஏ போர்டில் 8 இல்லை. இப்போ இந்த 87 வந்ததுக்கப்புறமும் ஏ போர்டில் 8 இல்லை. ஸோ அப்படி வரும்போது 87 ஏபி வரும், 870 வருமோ அப்படின்னு எதிர்பார்த்துச்சு. ஆனால் 880ன்ற நம்பர் வந்திருக்கு. இருந்தாலுமே 87 ஏபி அதுவுமே வந்து ஃபாலோ முடியுமானா 87 ஏபி ஒரு ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி மாதத்தில் 87 ஏபியில் இருக்குது பாருங்கள், 879 அப்படின்னு 87. ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்திருக்கிற நம்பரு 9, ஏ போர்டில் 9ன்ற நம்பர் இருக்குது. அடுத்து இங்கே 6ன்ற நம்பர் இருக்குது. அப்போ 873 அப்படின்ற நம்பரில் இந்த நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அதனால் 87 ஏபி ஏ போர்டு 8 கெஸ்ஸிங்கில் வரும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த 91, 92 பிசிக்கு வந்து 6ன்ற நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த 6ன்ற நம்பரு இந்த 77, 72 எல்லாம் வந்துச்சுன்னா அந்த 96 ஆப்போசிட் நம்பரு கேமில் வரும் அப்படின்றதுனால அந்த 69ன்ற நம்பரை எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஏசி 75 பிசி 85 மேட்ச் ஆகுது. இல்லை அப்படி ஏசி 75 பிசி 85 மேட்ச் ஆகலை, 785ன்ற ஒரு நம்பரு டைரெக்டாக அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட அந்த ஒரு நண்பருடைய கெஸ்ஸிங் சொல்லியிருந்தேன் இல்லையா, முதல்ல இந்த 74ன்ற நம்பருக்கு 24, அந்த மாதிரி 30ன்ற நம்பருக்கு 80. அவருமே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. குரூப்பில் வந்துடுங்க. அவருடைய சேனல் லிங்க்கு குரூப்பில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை விட அவருடைய கெஸ்ஸிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் வின்னிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவரையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது போர்டு கெஸ்ஸிங் ஏபிபிசி எல்லாம் வந்து அவர் சூப்பராக எடுப்பார். அதனால் பாருங்கள், மேக்ஸிமம் குரூப்புக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.